Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. அதுதான் ரவா அல்வா. தேங்காய் பால்ல தான் நம்ம இந்த ரவா அல்வா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க அடுப்புல panல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கறேன். இப்போ இந்த நெய்யில தான் நம்ம ரவையை வறுக்க போறோம். இந்த கப் அளவு மெஷரிங் கப் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவு 2 கப் நான் ரவை போடுறேன். இப்போ நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். நம்ம நெய்யில் போட்டு வறுத்தோம்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ ஆறினோன்னு நான் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவை போட்டோம்ல அதே கப்பு மெஷரிங் கப் அளவில் தான் நான் 2 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிடுறேன். நம்ம 2 கப்பு ரவை எடுத்தோம், அதே மாதிரி 2 கப்பு தேங்காய் பால். நல்லா திக்கான பாலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே லேசாக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு எப்போதுமே நம்ம இந்த கல்லுப்பு கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலும் ரவையும் நல்லா ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது, இனிமேல் தான் நம்ம ஆன் பண்ணணும். இப்போது கெட்டிப்பட்டனால நம்ம அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணியை ஊற்றிடுவோம். பாருங்கள், கரெக்டாக வந்துடும். ரவை வேகிறதுக்கும் அந்த தண்ணி இது எல்லாமே கரெக்டாக வரும். 2 கப் ரவை, 2 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம ரவையை நல்லா வேக விட்டுடலாம். எப்போவுமே ரவை நல்லா வெந்தவுடனே நம்ம சர்க்கரை போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நரன்னு இருக்கும். ரவையை நல்லா வேக வச்சுருவோம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த ரவா அல்வாவும் கரெக்டான பதத்துக்கு வரும். ரவா கேசரி அது நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்ற மாட்டோம். இந்த ரவா அல்வாக்கு நம்ம தேங்காய் பால் தான் மெயினாக ஊற்றுறது. நான் ஃபுட் கலர் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மஞ்சத்தூளே தான் போடுறேன். ஃபுட் கலர் உடம்புக்கு நல்லது இல்லாதனால நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு இந்த எல்லோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இருக்க நல்ல எல்லோ கலரில் வந்துடும் பாருங்கள். நல்லா ரவை வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கரெக்டாக வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே இங்கே முந்திரியெல்லாம் தாளித்து விட்டுடலாம். நான் இங்கே தாளிப்பில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் தான் ஊற்றுறனாலும் உங்கள் இஷ்டம்தான் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டோன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நெய்யும். இப்போ நம்ம அதில் 2 ஏலக்காய், முந்திரி ஒரு 7-8 போட்டுக்கோங்க. நான் முந்திரியை உடச்சி போட்டிருக்கேன். இப்போ இங்கே ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நான் 2 கப் போடுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி ரவா அல்வா சூப்பராக வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சோம்ல முந்திரி, ஏலக்காய், அந்த இதெல்லாம் நெய்யோடு நம்ம இதில் போட்டு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் ரவா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.